நம்ம இப்ப கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதி வினை வேகவியல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நாள் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன் இல்லையா, அறிமுகம் பண்ணேன். என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலா வேதி வினை வேகவியல்னா என்ன, கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன, அதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதுலாம் என்ன சொன்னேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேக விதி வினைவேக மாறிலி. வேக விதினா ரேட் லா, வினைவேக மாறிலினா ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இத பார்க்க போறோம். சோ அப்ப வேக விதி ரேட் லா விதின்றது நீ வந்து என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா ஏதோ ஒரு லா போல அப்படின்னா, இது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ரேட் லாங்கிறது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சோ பாப்போமா நம்ம அப்ப வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி. ஓகே, ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்ப ரேட் லா லானா இது என்ன சொல்றாங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எதை பொறுத்து இருக்குங்கன்னா, வினைவிளை பொருளோட செறிவு பொறுத்து இது அமையுது அப்படின்னு சொல்றாங்க. It is a mathematical equation in terms of concentration of reactant. What is rate law? Rate law na enadhu? It is a mathematical relation. இது வந்து ஒரு தொடர்பு, எதுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வினைபடு பொருளோட செறிவை பத்தி சொல்றதுதான் இந்த வேக விதி அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்ப ஜெனரலா இன்னொரு வார்த்தையில இதை சொல்லலாம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை ஒண்ணு சொல்லலாம். ரெண்டாவது என்ன சொல்லலாம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட்னால என்னதான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இன் ஜெனரலா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, XA plus YB which is equal to products இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். XA plus YB gives product ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த சமன்பாடுக்கு நம்ம வேக விதி எழுத போறோம். தட் இஸ் ரேட் லா எழுத போறோம். எழுதலாமா? ரைட். எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா, that is rate law. அப்ப எப்படி ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, XA plus YB which is equal to products, வினைவிளை பொருள். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரேட் லா எழுத போறோம். ரேட் இப்படிதான் எழுதணும், ரேட் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். நான் என்ன சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சொல்லியிருக்கேன். இப்ப கான்சன்ட்ரேஷன்ங்கிறது இப்படி போடுறது, ரைட்டா, பிராக்கெட் போட்டா அதுக்கு பேரு கான்சன்ட்ரேஷன், அதாவது செறிவுன்னு பேரு, ரைட்டா. இங்க சாரி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சொல்லியிருக்கேன். நான் இங்க என்ன எழுதிட்டேன், எக்ஸ் எழுதிட்டேன். அப்ப இது தப்பு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ, இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பி. ஓகே, இதுல எப்பயுமே நமக்கு தெரியும், இந்த முன்னாடி இருக்கிறது என்னையா, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், வேதி வினைக்கூறு விகிதம் இது இல்லையா. அப்ப இங்க ரெண்டுக்கு மேல என்ன போடணும்னா எம்மும் என்னும் போடணும். இந்த எம் என் போடுறோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த எம் என் அப்படின்னு போடுறோம். இப்ப பாரு, இப்படி எழுதுறோம். இது என்னன்னு பார்க்க போறோம். இந்த எம் என் என் என்ன, இந்த எக்ஸ் ஒய் என்ன. எப்பயுமே இந்த எக்ஸ் ஒய்யும் இந்த எம் என்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இருக்கும். ஒரு சில கேசஸ்ல ஈக்குவலா இருக்கலாம், ரைட்டா. இந்த எக்ஸ்ஒய்ங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இந்த எம்என்ங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது இது வினை வகைன்னு பேர். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலா என்ன செய்யாது, அமையாது. ஓகேவா. அப்ப ரேட் லா பார்த்துட்டு இருக்கோம். XA plus YB gives products. அப்ப ரேட் proportional to A power M B power N. இது என்ன பண்றோம், இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இது இந்த எம் எண்ணுக்கு ஈக்குவலா ஆகாது, ரைட்டா. ரைட், இதை என்ன பண்ணணும், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்க போறோம். அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர்
b பவர் m n இப்படி எடுத்துக்கிறோம். இதை எங்க எழுதிக்கிறேன், அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துக்கிறோம். இப்ப என்ன எழுதுறோம், ரேட் equal to k என்ன a பவர் b பவர் m n இப்படி எழுதுறோம். இந்த எழுதுறோம் இல்லையா, இந்த k, இதுக்கு பேரு தான் ரேட் கான்ஸ்டன்ட் பேரு. ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் என்னது, வினை வேக மாறிலி அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? So m is the exponent of a, b is the exponent of b. இந்த mn வேல்யூ தான் ஆர்டர். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல பவர்ல கொடுத்திருந்தா அது என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் அந்த ஈக்குவேஷனோட ஆர்டர், வினை வகை. அப்படியே கூட்டி எழுதிடணும் with respect to a and b. So அப்ப ஆர்டர் ஆஃப் ஓவரால் ஆர்டர்னு கேட்டா m plus n. a க்கு m, b க்கு n. சப்போஸ் இந்த இடத்துல 2 1 இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப a ன்னு கேட்டா 2, b ன்னு கேட்டா 1, ஓவரால் ஆர்டர்னு கேட்டா 2 plus 1 3ன்னு எழுதுது. இது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி கூட ஒரு கொஸ்டின் இருக்கு, அது கண்டிப்பா கேட்பாங்க, பாத்துக்கோ. ஓவரால் ஆர்டர் ஈஸியா எழுதிடலாம். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். Isomerization of cyclopropane. Isomerization of cyclopropane அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். பாரு, CH3 single bond CH double bond CH2. ரைட்டா? இதுதான் என்ன ஆகுது, இந்த இது சைக்ளோப்ரோபேன் ஆஃப் ஐசோப்ரோபேன். ஐசோமரைசேஷன் சைக்ளோப்ரோபேன் முதல் என்னன்னு தெரியணும். என்னன்னா இது அப்ப CH2 CH2 CH2. ரைட்டா? இதுதான் சைக்ளோப்ரோபேன். ஆக்சுவலா இததான் இங்க என்ன செய்யறோம், இது வந்து சைக்ளோப்ரோபேன்டா, அதாவது ஆல்கேன். இது ஆல்கீன். இது இந்த சைக்ளோப்ரோபேன் இது என்னதான் மாறுது, புரோப்பீனா மாறுது, ஒரு டபுள் பாண்ட் வருது. ஓகேவா? இப்ப பாரு, இதுல எத்தனை கார்பன் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன், இதுல என்ன இருக்கு, 3 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கு. இங்கேயும் பாரு 3 கார்பன் 6 ஹைட்ரஜன். சோ இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு பேர் ஐசோமரைசேஷன் பேரு. அதாவது என்ன அர்த்தம், மாற்றியம்னு பேரு. ஒண்ணு போல ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும், ஆனா ஒண்ணு போல ஃபார்முலா இருக்கும், ஆனா ஸ்ட்ரக்சர்ல டிஃபர் ஆகும். அதுதான் ஐசோமரைசேஷன். நம்ம 11th படிச்சிருக்கோம். ரைட்? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இத 780 கெல்வின்ல பண்ணோம்னா இப்படி கிடைக்கலாம். CH3 single bond CH double bond CH2, that is cyclopropene அப்படின்னு. ஆக்சுவலா இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இந்த மாதிரி சைக்ளிக்ல எழுதணும்னா இப்படி எழுதணும். ரைட்டா? சைக்ளோப்ரோபீன். இப்ப இதுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எழுத போறோம். ரேட் லா எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ரேட் லா எழுதுவோமே. சொல்லி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் லா எழுதுவோமா? ரைட். எப்படி எழுதலாம் பாரு. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்கு, இப்படி இருக்கு 780 கெல்வின் இருக்கு. CH3 single bond CH double bond CH2. ரைட்டா? சோ இதுக்கு என்ன எழுத போறோம், ரேட். ரேட் எழுதுறதுன்னு பேரு. ரேட் இஸ் ஈக்குவல் டு K ஆஃப் என்ன எழுதுவோம், இங்க என்ன ரியாக்டன்ட் இருக்கும். நான் என்ன சொன்னேன், ரேட்லானா என்னன்னு சொன்னேன், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்ப ரியாக்டன்ட் இங்க என்ன, சைக்ளோப்ரோபேன். அப்ப சைக்ளோப்ரோபேன். அவ்வளவுதான். ரைட்டா? பவர்ல என்ன போடணும், இங்க எதுவுமே முன்னாடியோ மேலேயோ இல்ல. சோ பவர் 1ன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ரைட்? அப்ப ரேட் இங்க ஆர்டர் என்னப்பா 1. சைக்ளோப்ரோபேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர் இஸ் 1. வினை வகை 1. இப்ப இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இது கண்டுபிடிக்க போறோம். ரேட்ல இருந்து ரேட் கான்ஸ்டன்ட கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to rate by cyclopropane. அப்ப ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ரேட்டுக்கும் உள்ளான ரிலேஷன் இதுதான். வினை அதாவது என்னன்னா, வேக விதிக்கும் ரேட் லாக்கும் வேக விதிக்கும் வினைவேக மாறிலிக்கும் உள்ள தொடர்பு இதுதான். எப்படி இருக்கு? சோ K proportional to K is equal to rate by அந்த என்ன ரியாக்டன்ட்டோ அது. சரியா? சோ இது ஒரு முக்கியமான
கேள்வி. நம்ம இப்ப அடுத்து ஒரு ஆர்டர் வேற என்ன பண்ண போறோம், டிரைவ் பண்ண போறோம். சோ என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க. வினை வேகம் மற்றும் வினைவேக மாறிலிக்கான டிஃபரன்ஸ் ரைட்டா, வேறுபாடு கொடுத்திருப்பாங்க. 3 பாயிண்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, இது வந்து என்னதுன்னு இருக்கும். எந்த ஒரு நேரத்திலும் வினைபடு பொருட்கள் வினைவிலை பொருட்கள் மாற்றப்படும் வேகத்தினை இது குறிப்பிடுகிறது. இது ஒரு விகித மாறிலியாகும். விகிதம் தானே இது, ரேஷியோ. rate constant is equal to k equal to rate by cyclopropane இல்லையா? So it is a ratio. அதனால விகித மாறிலின்னு சொல்லியிருக்காங்க. வினைபடு பொருட்களின் செறிவு குறைவு அல்லது வினைவிலை பொருட்களின் செறிவு அதிகரிப்பால் இது அளந்தறியப்படுகிறது. எது? ரேட். நான் இப்ப இங்கிலீஷ்லயும் சொல்றேன். ஒரு வினையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைபடு பொருளின் செறிவும் உள்ள ஆக போது அத்தருணத்தில் வினையின் வேகமானது அவ்வினையின் வினைவேக மாறிலிக்கு சமமாகிறது. இங்க என்ன ஆகுதுப்பா, ஈக்குவல்ல தானே இருக்கு. k is equal to rate தானே இருக்கு. அப்ப வினைவேக மாறிலிக்கு சமமா இருக்கு. சோ ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வினைபடு பொருட்களின் துவக்க செறிவினை பொறுத்து அமையும். இது வந்து ரியாக்டன்ட பொறுத்து இருக்கும். இது வினைபடு பொருட்களின் துவக்க செறிவினை பொறுத்து அமையாது. எது? ரேட் கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ட பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல வாட் இஸ் ரேட் லா, வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட், இந்த 2 கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ரேட்ல எழுத சொன்னா எழுது. தெரியுமா? ஓகேவா? சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளோட ரேட் கான்ஸ்டன்ட் அதனுடைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு புக்லயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் இப்ப பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு பாப்போமா? அதனுடைய ஆர்டரை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. ரைட். ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிப்போம். NO plus O2 gives 2NO2 G G G. இங்கிலீஷ்ல தான் தமிழ்ல கேஸ் அர்த்தம், வாயு நிலை. ரைட். இப்ப இதுக்கு ரேட் எழுத போறோம். எழுதுவோமா அக்ஷயா? ரேட் எப்படி எழுதணும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவ? ரேட் ஈக்குவல் டு என்ன போடுவ? ரேட் ஈக்குவல் டு K ஆஃப் ரியாக்டன்ட் தான் சொல்லணும்னு சொல்லிருக்கேன். NO O2 இங்க பவர் M பவர் N. அவ்வளவுதான். இங்க முன்னாடி இருக்கிற நம்பர் இது கிடையாது, இது வேற. இதான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதோட கான்சென்ட்ரேஷனையும் மாத்தி மாத்தி செஞ்சு இந்த ரேட் கான்ஸ்டன்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, இந்த பாரு, இப்படி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது 6.92 into 10⁻⁻² அப்படின்னா அதோட இது என்ன ஆகும், அதாவது இதை எதை வச்சு போட்டிருக்காங்க. இப்ப கே இதுக்கு என்னையா, கேக்கு என்ன வந்துரும், ஒரு நிமிஷம் கொடுத்திருக்காங்க. NO, அதாவது இந்த ஒரு டேப்லெட் காலம் இருக்கு பாரு, NO O2. அப்ப இது 1.3னா இது 1.1னா, இது 1.3னா இது 2.2, இது 2.6னா இது 1.1னா. இப்படி இதனுடைய இந்த NOவும் O2வும் அந்த பாரு கீழே எழுதிருக்கேனா, 1.3னா 1.1, 1.3னா 2.2, 2.6னா 1.1. இது வந்து புக்ல 233 பேஜ் நம்பர்ல தமிழ் மீடியத்துல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு, பேஜ் நம்பர் பாத்துக்கோங்க. ரைட். இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், பிரதியிட போறோம். இது என்னது அப்படின்னா, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1.3 இருந்தா O2 கான்சன்ட்ரேஷன் 1.1. அப்ப இதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு இதுல பிரதியிட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவுனா 19.26ன்னு கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவுனா 38.40ன்னு கொடுத்திருக்காங்க. இது 76.80ன்னு இது they are given the book. ஓகே. இந்த புக்ல கொடுத்தத இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி எம்மும் என்னும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்குமா? ரைட். ஓகே. எம் என்னங்கிறது என்னதுயா?
ஆர்டர். அப்ப ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். பாப்போம் இப்ப. ரைட். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வச்சுக்கோ. அதாவது 19.26 into 10 power minus 2. அவங்களே இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, புக்ல கொடுத்திருக்காங்க. equal to k into 1.3 1.1. ஃபர்ஸ்ட் இதை நம்ம செஞ்சிருக்கோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். mn இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். சரியா? ஓகே. ரைட். இப்ப அடுத்த ஈக்குவேஷன் இது கொடுத்திருக்காங்க பாரு. 38.40 into 10 power minus 2 equal to k into 1.3 power m இதுல 2.2 n. இதோட கான்சென்ட்ரேஷன் இதுல மாத்திருக்காங்க, இத கூட்டிருக்காங்க. இத கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க, இத கூட்டிருக்காங்க. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் 76.80 into 10 power minus 2 equal to k into 2.6. இது பாரு, இத 2.6 power m. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் 1.1 power m. இப்படி கொடுத்திருக்கிற டேபுலர் காலம் வேல்யூவை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிருக்கோம். இது என்னது? கே வேல்யூ. சாரி, இது என்னது? அவங்க கொடுத்திருக்கிற ரேட் வேல்யூ. இது ரேட் வேல்யூ. இந்த கே தான் ரேட் கான்ஸ்டன்ட். இது அதோட என்னது? கான்சென்ட்ரேஷன், அதனுடைய செறிவு வச்சு எழுதிருக்கோம். ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? 2/1. அடுத்து என்ன செய்ய போறோம்? நம்ம முதல்ல என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன். 2/1 போட்டுட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். 3/1 போட்டுட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து m என்ன நம்ம கண்டுபிடிப்போம். பாப்போமா? ரைட். இப்ப 2/1 பாத்துக்கோ. 2/1. 2 என்னையா? இந்த இருக்கு. k into 1.3 power m 2.2 power n by k into இது 1.3 power m 1.1 power n which is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அப்படியே அதுக்குரியது எழுது. 38.40 into 10 power minus 2 by 19.26 into 10 power minus 2. போடாச்சா? ரைட். இப்ப சேமா இருக்கிறது அடிச்சிரியா? கே அடிச்சிரு. 1.3 power m 1.3 power m அடிச்சிரு. இங்க 2.2 by 1.1 இருக்கு. இங்க பாரு 10 power minus 2 10 power minus 2 அடிச்சிரு. இது பாரு அப்ராக்சிமேட்லி இந்த பாரு, இது வந்து 19 வச்சுக்கோ, இங்க மேல 38 வச்சுக்கோ. இப்ப இதை அடிச்சா 2. இங்க என்ன வரும் பாரு? 2.2 by 1.1 power n which is equal to 2. ஓகே. அப்ப இதுவும் என்னதுதான்? சோ இங்க தெரியலையோ? ஒரு நிமிஷம். இதை நம்ம அடிச்சிருக்கோம். இங்க 2 வந்திருக்கு இல்லையா? இதை அடிச்சிருக்கோம். அப்ப இப்ப இப்படி என்ன எழுத போறோம்னா பாரு, 2 which is equal to 2.1 by 1.1 power n. இதுவும் என்னது? 2 தான். அப்ப 2 is equal to 2 power n. அப்ப என்ன ஆகும்? பேஸ் சேமா இருக்கு இல்லையா? அடிமானம் சேமா இருந்தா மேல இருக்கிறது. அப்ப n equal to 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி m கண்டுபிடிக்கும். இது வரைக்கும் புரியுதா? அப்ப இங்க 1 வந்திருக்குன்னா the reaction is first order with respect to oxygen. இது என்ன தானே? நம்ம இந்த ஞாபகம் இருக்கா? k into NOO2 இப்படி எழுதணும்ல. rate is equal to, அப்ப இது m, இது n. அப்ப n is equal to 1 with respect to oxygen. So அப்ப oxygen is first order. அப்ப இதனுடைய வினை வகை 1 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப m பாப்போமா? நான் என்ன சொன்னேன்? எப்படி 2/1 அது மாதிரி 3/1 போடணும். 3/2 3/1 போடுறோம். 76.80 into 10 power minus 2 by 19.26 into 10 power minus 2. அது 76 19 என்ன? கொஞ்சம் தள்ளி எழுது. ரைட். ஓகே. k into 2.6
1.1 mn by k into 1.3 power m 1.1 power n. எது சேமா இருக்கு? இது சேமா இருக்கு. அடிச்சுட்டு இங்க பாரு, இங்கேயும் பாரு 76, இங்க 19. ஸோ 19 into 4 76 மாதிரி வரும். 9 4 36 அந்த மாதிரி. ஸோ 10 power minus 2 10 கேன்சல் ஆயிரும். இது 4 டைம்ஸ் வரும். ரைட்டா? ஓகே, அப்போ 4 equal to 2.6 by 1.3 power m. அந்த கே போயிரும். இது என்னதுப்பா? This is equal to ஆல்ரெடி 2 மாதிரி தானே, ரைட்டா? அப்ப 2 தான். அப்ப 4 is equal to 2 power m. அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப இத பேஸ் என்ன செஞ்சிடணும், நம்ம 2ல கூட எழுதிக்கணும். அப்ப எப்படி எழுதலாம்? 2 square which is equal to 2 power m. அப்ப m equal to 2. So this is m equal to 2 னா என்ன அர்த்தம்? With respect to reactions second order with respect to nitric oxide. So இது வந்து வினை வகை வந்து 2. அப்ப ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஓவரால் ஒரு நிமிஷம். ஓவரால் ஆர்டர்னா எவ்வளவு? m plus n. n என்ன கண்டுபிடிச்சோம்யா? ஓவரால் ஆர்டர் m plus n. m வந்து 2 1 so 3. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கான ஓவரால் ஆர்டர் 3 ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் ரெஸ்பெக்ட் டு NO னா n. this is என்னது? ஓவரால் this is order. இப்படிதான் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? இது கூடல நான் எடுத்ததுமே ரேட் லா ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டேன். இப்ப இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ரேட் லானா என்ன, வேக விதியை எப்படி எழுதணும், அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை வச்சு எப்படி ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்கணும் பார்த்தோம். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். சரியா? இப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை பார்த்தோம். சரியா? ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படும் என்னது? வினைவேக மாற்றம் அப்படிங்கறத பார்க்கணும். அத நான் ஒரு கரை சொன்னேன். இங்க இங்க பி இருக்குன்னா ஒரு செகண்ட் கிலோமீட்டர்ஸ்ல வேகமா 90 கிலோமீட்டர் போகும். சில ரோட்ல குறைஞ்சிரும், அப்படி 45, அப்புறம் ஒரு 20, அப்புறம் திரும்ப ஸ்பீட் எடுக்கிறது. இந்த மாதிரி ஸ்பீட் எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதனுடைய ஸ்பீட்ல வந்து மாற்றம் இருக்கு. சரியா? சோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிளா உங்க புக்ல என்ன ஆக்சுவலா இது எப்படி எழுதுனா பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டூரிங் ரியாக்டன் அப்படின்னு போட்டாலே இதுக்கு கரெக்ட் தான். உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்ளோப்ரோபேன் கொடுத்துருக்காங்க. சேம் சைக்ளோப்ரோபேன் பார்ப்போம். சைக்ளோப்ரோபேன் அதாவது என்னன்னா ஒரு டேட்டாவும் கொடுத்து ஒரு கிராஃப் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப்ல இப்படி இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி என்னன்னா இப்படி ஒரு இதாயிட்டே போகும். சரியா? சோ இதுல வந்து ஒரு டான்ஜென்ட் வரையணும். அதாவது ஒரு தொடுகோடு வரைஞ்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இப்படி மாதிரி ஒரு டான்ஜென்ட் வரையணும். சோ which gives the slope கொடுக்குது. ரைட்டா? சோ ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் அட் தட் அந்த at that instantல என்ன நடக்குது அப்படி சொல்லி கொடுக்குது. ரைட்டா? at a particular timeல. அதுக்கு முன்னாடி வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சைக்ளோப்ரோபேனோட இது கொடுத்துருப்பாங்க. 0 அப்படின்னா 2, 5 அப்படின்னா 1.6 இப்படி ஒரு டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவை வச்சு நம்ம இந்த சைக்ளோப்ரோபேன் வந்து எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்ல என்ன ஆகும், அதாவது எப்படி நம்ம ஒரு காரை வந்து இந்த கிலோமீட்டர்ல எப்படி போடுது, எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு நம்ம பார்த்தோமோ அது மாதிரி இந்த டிரான்சிஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் இன்டு புரோபீன் அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன நடக்குது, அந்த வினை வேகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இது. அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு டேப்லெட் காலம் 30 minutes 60 minutes அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புக்ல ஒரு இது இருக்கு. அதை நம்ம பார்த்தோம்னா எப்படி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். Rate of the reaction is equal to minus del. என்ன? Cyclopropane. del போடலாம், d போடலாம். சரியா? Cyclopropane by delta T. A minus போட்டுருக்கோம். It is a reactant negative sign. அதனால போடும். இப்ப rate entire over 30 minutes பார்க்கணும்.
இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட் காலத்துல, நான் இப்ப எடுத்து காட்டுறேன். அது மைனஸ் அது 0.69 minus 2 by எழுது 30 minutes to entire minutes, மொத்தம் 30 minutes. அப்ப இது இனிஷியல் ஃபைனல்னு வச்சுட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கழிக்கிறாங்க. கழிச்சும் போது என்ன ஆகும்னா இது மைனஸ் 1.31, தட் இஸ் இங்கே மைனஸ் கிடைக்கும். ஏன்னா 0.69 by minus 2. அப்ப இங்க ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கலாம்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 1.31 by 30. ஸோ இதை அடிச்சு போட்ட ஆன்சர் என்னவோ 4.36 into 10 power minus 2 mole per liter per second. யூனிட் ரொம்ப முக்கியம். மோல் per liter per second எழுதணும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சு பார்த்தா வேல்யூஸ் எப்படி வருது தெரியுமா? இப்போ இது பாரு 4.36 into 10 power minus 2. அடுத்த வேல்யூ எப்படி வருதுன்னா 6 into 10 power minus 2 வருது. அடுத்து 2.9 into 10 power minus 2 வருது. ஃபர்ஸ்ட் என்ன வந்தது 4.36 into 10 power minus 2 வந்துச்சு. ஸோ என்ன ஆயிட்டு வேல்யூல ஒரு வேரின் இருக்கு. அதாவது என்ன கூடுது குறையுது இல்ல ரொம்ப குறையுது அந்த மாதிரி இருக்கு. அப்ப கான்சென்ட்ரேஷன் குறைய குறைய வேல்யூஸ் என்ன ஆகுது குறையுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுதான் நீங்க சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்ப இந்த பாடத்துல ரேட்னா என்ன, ரேட் லானா என்ன, ஆவரேஜ் ரேட் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் என்ன, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதம்மா? ரைட். இப்ப அடுத்து மாலிகுலாரிட்டி அதையும் பார்த்துடலாம். அதுக்கு மாலிகுலாரிட்டினா என்னன்னா மூலக்கூறு எண் அப்படின்னு பேரு. இது ஒண்ணுமே கிடையாது. இந்த மூலக்கூறு எண் அதாவது என்னன்னா இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனை ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இருக்கோ அதுதான் அத்தனை மாலிகுலார் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட்டா? 1னா இட் இஸ் a யூனிமாலிகுலர். அவ்வளவுதான். ஆர்டர்னா மேல இருக்கிறது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். இது இந்த மாதிரி 2னா பைமாலிகுலர், 3னா ட்ரைமாலிகுலர். ரைட்டா? சோ ஒன் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா இதை வச்சு சொல்றாங்க. சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்ப decomposition of ammonium nitrite கொடுத்துருப்பாங்க. that is NH4 NO2 gives N2 plus 2H2O அப்படி கொடுத்துருப்பாங்க. decomposition of இது. அடுத்து N2O4 gives one reacting species தான் இது இல்லையா? 2NO2. so these are the examples. ரைட்டா? there are one reacting species unimolecular. ரைட்டா? அதுக்கடுத்து இந்த H2O2 அதை வச்சு ஒரு இது வந்து பைமாலிகுலர் இருக்கு. இது வந்து பாரு இது வந்து ஒன் ரியாக்டிங் ஸ்பீசிஸ். ஸோ இட் இஸ் a யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். சரியா? மூலக்கூறு எண் வந்து 1. அதே இது இப்ப பைமாலிகுலர் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. பாரு பைமாலிகுலர்னா என்ன? 2 ரியாக்டன்ட். பாரு இப்ப HI இருக்குன்னா gives H2 plus இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. H2 plus I2 gives HI இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. This is a bimolecular decomposition of hydrogen peroxide. இந்த H2O அந்த HI-ல by collision theory படி 2 reacting species அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்து decomposition of hydrogen peroxide கொடுத்திருக்காங்க. பாரு decomposition of இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோ, கேட்பாங்க. decomposition of hydrogen peroxide. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல gives 2H2O plus O2. ஓகே ரைட். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு மாலிகுலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. சரியா? அதை இப்ப ஆரம்பிச்சு பார்க்க முடியாது, நாளைக்கு இதை பார்ப்போம். இது இந்த மாலிகுலாரிட்டி இன்னும் நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளைக்கு. ஏன்னா ட்ரை மாலிகுலர் இருக்கு,
அதை வச்சு சம்லாம் வரும். ஸோ அதனால ஒரு தடவை இதை ஒரு டச் விட்டுட்டு அதுக்கடுத்து இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த பாடத்துல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் இருக்கு, ஜீரோ ஆர்டர் இருக்கு, ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் இருக்கு. எல்லாமே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். நாலுமே கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால அதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ரைட். இப்ப லாஸ்டா எந்த பாடத்துக்கு உனக்கு கொஸ்டின் கொடுத்தேன்? எல்லா பாடமும் உனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டேனா? எந்த பாடத்துக்கு கொஸ்டின் கொடுத்தேன்? இப்ப இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் ரேட் லானா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதே போல புக் பேக் சம்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு தெரியலையா? கொஸ்டினே நான் உனக்கு கொடுக்கலையா மொத்தமா? சரி, இப்போ ஒரு இது பார்த்துருவோம். இப்ப இந்த பாடத்தை எடுத்துப்போம், நான் சொல்றேன், எழுதிக்கோ. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். சரி, நான் அப்போ ஒன்னு கொடுக்குறேன் பாரு. இப்ப கைனடிக்ஸ் பாடம் கொஸ்டின் கொடுத்துறேன். கவனி. டிஃபைன் ஆவரேஜ் ரேட், சராசரி வினைவேகம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம். சரியா? ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இந்த கொஸ்டின் குறிச்சுக்கோ. நான் சொல்ற கொஸ்டின் எல்லாம் குறிச்சுட்டேவா? அடுத்து ரேட் லா, அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட். நாளைக்கு இதெல்லாம் படிச்சிடணும். சரியா? ரேட் கான்ஸ்டன்ட். அடுத்து இந்த ரேட் கண்டுபிடிக்கிறது, அது எத்தனாவது கொஸ்டினா இருக்கும் தெரியுமா? கொஸ்டின் நம்பர் 18ல இருக்கும். ஐடென்டிஃபை த ஆர்டர் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஒரு கேள்வி இருக்கு புக்குக்கு பின்னாடி. கொஸ்டின் நம்பர் 18 முக்கியம். சப்ஸ்ல பாத்தீங்கன்னா 23வது கொஸ்டின். ரேட் கான்ஸ்டன்ட். Did you send me the practice question paper and WhatsApp ma'am? நான் உனக்கு அதை ஆன்சர் பண்றேன். சரியா? ஒரு நிமிஷம். அப்ப நீ என்ன பண்ணு ஜனோ, இந்த ஜனோ இது பண்ணிக்கோங்களா? ஓகே. அப்ப கொஸ்டின் நம்பர் 23. அடுத்து பென்சின் டயோசினியம் குளோரைன் ஒரு சம் இருக்கும் 28. இந்த கண்டிப்பா இதை என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணும். இது தவிர நான் இனிமேல் இந்த பாடம் உனக்கு நடத்த போறேன். அதுல பார்த்தா rate determining step with an example, first order reaction. இந்த பாரு, first order. இது வந்து ரெண்டும் சம். சரியா? சம்ஸ் first order. ஒரு நிமிஷம். first order, அதுக்கு அடுத்து half life of first order, half life of zero order. சரியா? first order reaction. அதே மாதிரி integrated rate law bar zero. இத முதல்ல படி பிளஸ் அர்ஹீனியஸ் தியரி. அவ்வளவுதான். இத படி. சரியா? சரியா? ரைட்டா? இத மாதிரி எந்த பாடத்துக்கு கொடுக்கணும்? சாலிட் ஸ்டேட் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாலிட் ஸ்டேட் தெரியும்ல? சரி, ஒரு ஓவராலா சொல்றேன். சாலிட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் அர்ஹீனியஸ் தியரியா? நான் அடுத்ததான் நடத்துவேன் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹாஃப் லைஃப் இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நான் அர்ஹீனியஸ் கண்டிப்பா. இந்த பாடம் எண்டோட இது தானே, அடுத்த கிளாஸ்ல உனக்கு அதெல்லாம் வந்துடும். சரியா? ரைட். இப்ப வந்து சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல கண்டிப்பா டிஃபெக்ட்ஸ் படிக்கணும். டிஃபெக்ட்ஸ் படிக்கணும். ரெண்டாவது பேக்கிங் எஃபிஷியன்சி படிக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி படிக்கணும். ஆஃப் என்னது? சிம்பிள் கியூபும் பிசிசி. எஃப்சிசி உங்களுக்கு இல்ல, கண்டிப்பா கிடைக்கணும். அடுத்து ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங், கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கோட டிஃபரன்ஸ் படிக்கணும். அடுத்து 2 மார்க்னு சொல்லி பார்த்தா ஐசோட்ரோபி, அனிசோட்ரோபி.
நிச்சயமா கேட்பாங்க. அதாவது கண்டிப்பா இந்த கொஸ்டின் இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றேன் நானு. யூனிட் செல் அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். யூனிட் செல் ரைட்டா? ஐசோட்ரோபி அனிசோட்ரோபி. ஓகே, அதுல இந்த ஒரு கொஸ்டின் வருமா, அதாவது edge length வச்சு density of the element, how many atoms are present in 208 gram of element. அதாவது கொஸ்டின் நம்பர் 17 சம் நம்பர். அப்புறம் பேரியம் ஹேஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது பிசிசி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு எட்ஜ் லென்த் கொடுத்து வந்திருக்கும். சரியா? சோ இதெல்லாம் கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின். ரைட்? அப்புறம் கிளாசிஃபை தி ஃபாலோயிங் சாலிட்ஸ் ஒரு சம்ம ஒரு கொஸ்டின். P4 brass diamond NaCl iodine. இத கண்டிப்பா படிக்கணும். ரைட்டா? அடுத்து டெட்ராஹெட்ரல் ஆக்டாஹெட்ரல் வாட்ஸ், இத கண்டிப்பா படிக்கணும். சரியா? அடுத்து டிஃபரன்ஸ்னா கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சால்ட்ஸ். கிறிஸ்டலைனும் அமார்ஃபஸ் சால்ட்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா படிக்கணும். ரைட்டா? சோ சம்மே ஆக்சுவலா இதுல ரொம்ப கம்மி தான், மொத்தமே 5 சம் தான் வரும். ரைட்டா? 5 சம்மையுமே பாத்துறணும். ஏன்னா சாலிட் ஸ்டேட் சம் கம்பல்சரி ப்ராப்ளத்துல கேட்பாங்க, சாலிட் ஸ்டேட்டும் கைனெட்டிக்ஸும். அதனால ஏன்னா மொத்தமே 4 பாடம் உங்களுக்கு சம்ஸ், சாலிட் ஸ்டேட், கைனெட்டிக்ஸ், அயானிக் ஈக்விலிபிரியம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அதுல சாலிட் ஸ்டேட் கைனெட்டிக்ஸ் நிறைய கேக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன் ஜாஸ்தி இருக்கு. சரியா? சோ எல்லாமே பார்க்கணும். மொத்தம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல புக் பேக் ஃபுல்லா பார்க்கணும். சரியா? அதுலயும் ஒரு 2 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதுலயும் சொன்னேன், பேரியம் அந்த இதை வச்சு சொல்லிருக்கேன்னு சொன்னேன். சரியா? ஏன்னா கண்டிப்பா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் உறுதியா வரும். இந்த கொஸ்டின் அதாவது எவாலுவேட் எக்ஸாம்பிள் 2 பேஜ் நம்பர் 185ல இருக்கு. அந்த கொஸ்டின் உறுதியா வருமா? பேரியம் ஹேஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்ல அது இருக்கும். அதாவது 508 PM போட்டு எக்ஸாம்பிள் 2 பேஜ் நம்பர் 185. சரியா? எக்ஸாம்பிள்ஸ்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளு. ஏன்னா நான் எக்ஸசைஸ்க்கு தான் செய்து போட்டுருக்கு ஷார்ட் வீடியோ. எக்ஸாம்பிள் எதுவும் டவுட்னா இன்னொன்னு நான் பாடம் முடிச்சுட்டு கிளாஸ்ல எக்ஸாம்பிள் ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்ப கூட ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன். சரியா? அவ்வளவுதான் சாலிட் ஸ்டேட். ஓகே, ரைட், நோ டவுட், சூப்பர். ஓகே, நான் சாலிட் ஸ்டேட் கொடுத்துட்டேன், கைனெட்டிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் நான் என்ன செய்யறேன் அடுத்த கிளாஸ்ல உனக்கு சொல்றேன். ஓகேவா? ரைட்மா, தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ? நீ கொடுத்துட்டு எல்லாம் உனக்கு கொஸ்டின் கொடுத்து விட்டுருவாங்க. சரியா? உனக்கு எல்லாமே வந்துடும், உனக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஓகேவா? போட்டு பாரு, எதுவும் டவுட்னா கேளு, நான் சொல்லிடுறேன். ஓகேமா, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.